பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடும் பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய கிரிவலமும் அளவில்லாத பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதைவிட மாசி மாத பௌர்ணமி தினம் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை விளக்கில் சேர்த்து நம்ம விளக்கேற்றும் பொழுது அளவில்லாத அற்புதம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. எல்லா பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவதை விட இந்த மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளான இன்று கிரிவலம் போவது அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது. பொதுவாகவே பார்த்தோன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் மக நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் அந்த நாளை தான் நம்ம மாசி மகமாக கொண்டாடுவோம். இந்த வருடம் பார்த்தோன்னா பௌர்ணமி தினம் பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பாகவே பார்க்கப்பட்டிருக்கு. அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற நாள் இந்த மாசி மாத பௌர்ணமி தினம் பூர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு. மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்னைக்கு மக நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் மாசி மகமாக நம்ம கொண்டாடுவோம். பொதுவாகவே எந்த ஒரு விரத நாளும் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கு விரதமிருந்து வழிபட்டு பயன்பெறுவதற்கான நாளாக இருக்கும். ஆனால் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களையும் முன்னோர்களை வழிபாடு செய்வது, பித்ரு கடன் நிறைவேற்றுவது, புனித நீராடுவது, கோவிலுக்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, பிரச்சனைகள் தீர்வ பரிகாரங்கள் செய்வது, பிரார்த்தனைகள், இது எல்லாமே செய்வதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாளாக தான் இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி செய்யும் பொழுது பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாசி மாத பௌர்ணமி தினமான இன்று மாலை நேரத்தில் விளக்கேற்றும் பொழுது காமாட்சி அம்மன் விளக்கில் இந்த ஒரு பொருளை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலனை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறது உண்மை. இன்றைய நாள் பார்த்தோன்னா மாசி மாத பௌர்ணமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு. குபேரனின் ஆசிர்வாதத்தை முழுமையாக நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா விளக்கேற்றும் பொழுது, அதிலும் குறிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கின் எண்ணெயில் ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு அதன் கூட 2 டைமண்ட் கற்கண்டையும் போட்டு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்கிறத நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். எல்லா நாளும் நன்மைகள் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்க துவங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. குபேரனோட அருளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த அற்புதமான வழிபாடு அப்படிங்கிறது குபேர காலமான மாலை நேரத்தில் செய்வது மிக மிக சிறப்பான ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த முறையில் மாசி மாத பௌர்ணமி தினமான வியாழக்கிழமை மாலை குபேர நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது குபேரனின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.